வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து நம்ம பேசிக் ஃப்ளார்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு காயின்ல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரவுண்ட் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதுக்குள்ள தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருந்தேன் இல்லையா உங்க எல்லாருக்கும் ஸ்பைரல். அது வந்து கொஞ்சம் பெருசா போட்டிருக்கேன். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஹம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி ஹம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சேம் சைஸ் போட்டா மட்டும் தான் ஃபினிஷிங் வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மேலே வந்து ரவுண்ட் ரவுண்டா போடுறேன் பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஷேப்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2வது டிசைன் போலாம். 2வது டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ரவுண்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவனா வந்து ஹம்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நம்ம ரவுண்டு தான் போட்டோம். இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம ஹார்ட் மாதிரி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி 2வது ஃப்ளவர்ல நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 3வது ஃப்ளவர் வந்து பார்க்கலாம். 3வது ஃப்ளவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்பைரல் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்பைரல் போடும்போது ப்ராப்பரா வந்து போடுங்க. ஸோ ஸ்பைரல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் மாரி நான் போடுறேன். ஸோ நல்லா பாருங்க. இது வந்து மேலே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு மாதிரி தெரியும். ஸோ இப்போ இந்த ஃப்ளவரும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃப்ளார்ஸ் தான். நீங்க ஈஸியாவே போட்டுறலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து செக்குடு மாதிரி போட்டுக்கிறேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அதில இன்ட்டு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ மேலே வந்து 3 3யா போட்டோம்னா, நமக்கு இந்த ஷேப் வந்து வரும். ஸோ இடையில வந்து அதாவது சென்டர்ல வந்து நம்ம டாட் வைக்கும்போது கொஞ்சம் பெருசாவே வைங்க. ஏன்னா, அந்த ஃப்ளவர் வந்து அவ்வளோதான். அதனால நம்ம வந்து தனியா தெரியணும் இல்லையா? அதனால அப்படி போடுறோம். இப்போ லாஸ்ட் ஃப்ளவர் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டாட் வச்சிருக்கேன். அதுக்கு மேல ரவுண்டு போட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மேல வந்து ஒரு ரவுண்ட் ரவுண்டா போட்டுட்டு, அத அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டெவலப் பண்ண போறோம். ஸோ அந்த ஃப்ளார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம வந்து எல்லா ஃப்ளாரும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள வந்து நம்ம என்ன வேணா டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேப் இருக்கிற இடத்துல நான் டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.